Hello guys, welcome to Jitech. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த 6 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நான் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்டெக்கோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. நான் வந்து அடிஷ்னலாக வந்து இங்கே ஒரு 2 ரிலே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி ஆட் பண்ணுன்றதை வந்து நான் இன்னும் சொல்கிறேன். ஏன் 2 ரிலேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 7.1 சேனல் வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்காக வந்து நான் 2 ரிலே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா மியூட் ஸ்டாண்ட் பை சர்க்யூட்டும் உங்களுக்கு இன்பில்ட்டாக கிடையாது. தெர்மல் சென்சாரும் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இது கூட கொடுக்குறாங்க. நான் தெர்மல் சென்சார் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தெர்மல் சென்சார் இருக்குது உங்களுக்கு தெரியும். நான் வந்து இதை குமார் ஆடியோ 6 டிரான்சிஸ்டர் போர்டில் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஹையர் அண்ட் ஒரு ஆம்பிளிஃபையர் பில்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா ஹை குவாலிட்டியாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜெம்டெக் போர்டை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஒரு ரிலே வந்து ஒரு சேனலுக்கும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் ரிலே, 7 ஆம்ஸ் 12 வோல்ட் ரிலே. இங்கே வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்யூட் இங்கே தெரியும். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிஷனலாக இன்னும் ஒரு 2 12 வோல்ட் ரிலே வந்து நான் வாங்கி இதில் வந்து சால்டர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 7.1 சேனல், 7.1னா மொத்தம் 8 சேனல் நம்மளுக்கு வந்து ரிலே வேணும். ஸோ அதுக்காக தான் 2 ரிலே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பவர் சப்ளை வந்து இதில் இந்த 2 பின்னில் வரும். ஸோ ரிலேல பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் எல்லாத்துக்கும் பவர் சப்ளை வரும். ஸோ அந்த லைன்லேருந்து ப்ளஸ் மைனஸ் எடுத்து இந்த ரிலேல வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் நீட்டாக க்ளீனாக பண்ணு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரான்சிஸ்டர் வச்சு நீங்கள் வந்து அதுவும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். எனக்கு வந்து இது மாதிரி பண்ணோன்னே கரெக்டாக இருக்குது. ஸோ நான் வந்து டிரான்சிஸ்டர்லாம் இது வைக்கல. கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேனலுக்கான இன்புட் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு 2 3 4 5 6 வரைக்கும் இருக்கும். கிரவுண்டு வந்து காமனாக கொடுத்துட்டு ஒரு சேனல் ஸ்பீக்கர் இன்புட் இங்கே கொடுத்துட்டு ஸ்பீக்கர் அவுட் வந்து இங்கேருந்து லைன் எடுத்து நீங்கள் நிறைய ஸ்பீக்கரில் கொடுத்துக்கலாம். இது வந்து பவர் ஆம்ப்லேருந்து வர ஒயர் வந்து இங்கே கொடுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் லைன் சாக்கெட்டுக்கு வந்து போயிடும். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி வோல்ட்டுக்கான 012 வந்து இங்கே பவர் சப்ளை கொடுக்கணும். இது வந்து மியூட் ஸ்டாண்ட் பை சர்க்யூட். அதனால மியூட் ஸ்டாண்ட் பை சர்க்யூட்னா இப்போ நீங்கள் வந்து ரிமோட் கிட்டில் வந்து மியூட்டோ இல்லை வந்து பவர் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த ரிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். அதே மாதிரி மியூட் எடுத்து விட்டிங்கன்னா ரிலே வந்து கனெக்ட் ஆகிடும். ஸோ அதுவும் வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆம்பிளிஃபையர் வந்து செய்யும் போது உங்களுக்கு வந்து நான் பண்ணி காட்டுறேன். அவ்வளோதான் கைஸ், இந்த போர்டு பற்றி உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இதை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும், ஸ்பேர்ஸ் பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். நான் வந்து அதை வந்து வீடியோ எடுத்து போடுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் ஒரு 600 கிட்ட அந்த மாதிரி வருது. ஆனால் கண்டிப்பாக இது ஒர்த்து தான். இந்த கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து இவங்க கொடுக்குற இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஒர்த்தபுளாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து காண்டாக்ட் நம்பர் கூட நீங்கள் வந்து எங்ககிட்டையும் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லை உங்கள் லோக்கல்கிட்ட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னா நீங்கள் அங்கேயும் வாங்கிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் இந்த வீடியோ நிறைய பேர் போய் சேரும். சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதான் சந்திக்கிறேன். அது ஒரு குட் பாய், டேக் கேர், பாய்.